ஜூலை மாதத்தில் மீண்டும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஜூலை மாதத்தில் ஆரம்பமே கனமுதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறப்போகிறது. இப்போ நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சற்று தீவிரமாக இருந்தாலும் ஜூலை முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பல மாவட்டங்களில் பதிவாக போகிறது. முதற்கட்டமாக ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு விட்டு கிடைத்து வருகிறது. இனி வரும் நாட்களிலும் தொடர் மழையானது கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களே, நீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சில பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம அந்த சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் நம்ம மழை எப்பொழுது பதிவாகும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஏற்கனவே இப்போ கடந்த சில நாட்களாக மழை விட்டு நமக்கு தீவிரமாகி இருக்கிறது. ஒரு 5 நாட்கள் தீவிரமாச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாட்கள் சரியாக மழை வருகிறது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த ஜூலை முதல் வாரத்துல மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்த மழை வாய்ப்புகள் கண்டிப்பா பதிவாகும். மறக்காம தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா இடங்களுக்கும் வானிலை அப்படியே மாறப்போகிறது. இப்ப எந்த அளவுக்கு வெயிலாக இருக்கிறதோ அப்படியே நமக்கு இந்த ஜூலை முதல் வாரத்துல மழை பொழிவாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. நிறைய பேர் காலை மற்றும் பகல்ல மழை வருமானு கேட்குறீங்க. மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டுமே இந்த மழையானது கண்டிப்பாக பதிவாகும். மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, மற்ற இடங்களில் கனமழையும் இதெல்லாம் அடுத்த வாரத்தில் தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, மற்ற இடங்களில் கனமழை வரை பதிவாகும். தேனி மற்றும் தென்காசியில் தொடர் கனமழை விட்டு பதிவாக வாய்ப்பு. அடுத்த வாரத்திலலாம் மழை பொழிவுகள் இன்னும் சற்று வலுவாக ஆரம்பிச்சிடும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் விட்டு பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வட தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் எப்போதாங்க மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூலை முதல் வாரத்தில், அதில் குறிப்பாக ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்த 5 முதல் 6 நாட்களில் விட்டு பரவலாக மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும் மழை பொழிவுகள் சென்னை பகுதிகளில் வரப்போகுது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஜூலை முதல் வாரத்தில் பரவலாக கனமழை எதிர்பாருங்க. நிச்சயமாக வானிலை பொறுத்தவரை அப்படியே மாறப்போகுதுங்க, உஷாராகிக்கோங்க. உறுதியான கனமழை இருக்கும். அடுத்ததாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் தற்பொழுதைய நிலவரப்படி வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டிருந்தாலும் ஜூலை முதல் வாரத்தில் இங்கேயுமே கூட நமக்கு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. இதில் என்னென்னா காற்றும் சேர்ந்து இருக்கும். இப்போ ஜூலை முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை பொழிவு வெறும் மழையை மட்டும் கொடுத்துட்டு போகாமல் காற்றும் சேர்ந்து இருக்கும். அதே போல் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக காணப்படும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மிதமான மழை ஆங்காங்கே பதிவாகக்கூடும். ஆகவே இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேதிகளில் தான் இப்போ அறிவித்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. அப்போ மற்ற மாவட்டங்கள்ல எப்படிங்க, அப்போ மழையே வராதா? அப்போ டெல்டா மாவட்டத்திலலாம் அப்படின்னா டெல்டாவில் மழை வராமல் போகாது. ஆனால் நமக்கு மழை வந்தாலும் மிதமான மழையாக தான் இருக்க போகுது. பெரிதளவில் மிக கனமழை, அதி கனமழைன்னு டெல்டா மாவட்டத்தில் பதிவாக போகிறதுல ஓரளவுக்கு மிதமான மழை நிச்சயமாக இருக்கும். திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே வெயிலாகவே இருந்துட போகிறது கிடையாது. சீக்கிரத்தில் நமக்கு வானிலை மாறும். டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை ஜூலை முதல் வாரத்திலும் அதிகரிக்கும். அதில் என்னென்னா பகுதியான மழையாக இருக்கும். இப்போ ஒரு மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா
அதில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாயிருக்கும், சில இடங்களில் பார்த்தா மிதமான மழையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவாக தான் டெல்டாவில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா பகுதியாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரமாக வாய்ப்பில்லை. குறிப்பிட்ட சில இடங்கள் சிவகங்கை மற்றும் மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் பகுதியாக ஆங்காங்கே விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. அதனால் தயாராக இருங்க. ஜூலை மாதம் பொறுத்தவரை ஒரு மழை காலமாகவே பார்க்கப்படுது. வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஜூலையில் இருக்க போகிறது இல்லை. வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிரும். அதனால் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இல்லாமல் இயல்பு நிலை அப்படிங்கிறது சீக்கிரமாகவே இந்த ஜூலை மாதத்திலிருந்து மாற வாய்ப்பு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள், அதாவது திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட எத்தனை சென்டிமீட்டர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களுக்காகவே அதில் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அடுத்ததாக வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்த வெள்ள அபாயம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை காரணமாகவே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு 1,00,000 கனஅடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா அணைகளும் நிரம்பி விட்டது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அணைகள் நிரம்பி விட்டது. அதனால இப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு மழையுமே கூட அப்படியே அந்த உபரி நீர் பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்படும். அதனால தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. மேட்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்த பிரச்சனை இருக்குது. அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அப்படியே மேட்டூரில் திறந்து விடுவாங்க. அப்போ அதிக அளவு தண்ணீர் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டமாகட்டும், தஞ்சாவூர், திருவாரூர் இது போன்ற டெல்டா பகுதிகளிலும் அதிக அளவு நமக்கு காவிரி தண்ணீர் பொறுத்தவரை சீறி பாய்ந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இரு கரை தொட்டு அந்த தண்ணீருடைய நீர் வரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால பாதுகாப்பாக இருங்க. விரைவில் மேட்டூர் அணையும் சீக்கிரமாக நிரம்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வேகமாக மேட்டூர் அணையும் நிரம்பி வருகிறது. தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் மிக கனமழையும், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் பல மாநிலங்களில் அதி கனமழை கூட நமக்கு தீவிரமடையும். அந்த அளவுக்கு பருவமழையும் ஏற்கனவே இப்போதான் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரிசாவிற்கு அருகே கரையை கடந்ததை பார்த்தோம். இன்னொரு தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கும். ஜூலை முதல் வாரங்களிலும் ஒரிசா மாநிலங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடை நண்பர்களே. ஆகவே பல இடங்களில் அதி கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் காணப்படும். ஆகவே தயவு செய்து உஷாராக இருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.